வெல்கம் டு தமிழ்டெக் ட்ராவல். இந்த எபிசோடில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ட்ராவல் பண்ணும்போது நிறையா ஹில் ஸ்டேஷனுக்கு ட்ராவல் பண்ணுவோம், லோக்கல் ட்ராவல் பண்ணுவோம், நிறையா பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ ஊட்டியோ இல்லை கொடைக்கானலோ இல்லை முன்னாரோ இந்த மாதிரி ஏதாவது இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போகும்போது நம்ம ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் மட்டும் நம்ம வந்து ட்ரெயினில் போயிடுவோம் இல்லை பஸ்ஸில் போயிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஊட்டி போகிறோம் அப்படின்னா, ஊட்டிக்கு வந்து மேட்டுப்பாளையம் மட்டும் ட்ரெயின் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ட்ரெயின் கிடையாது. ஸோ மேட்டுப்பாளையம்லேருந்து ஊட்டி போகிறதுக்கு தேர் ஆர் 3 ways டு ரீச். ஒன்று லோக்கல் பஸ்ஸில் போகலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் கேப் எடுத்துகிட்டு போகணும், அப்படி இல்லைன்னா அங்கே இருக்கிற ஷேர்டு ஜீப், ஸோ நீங்கள் அதில் போகலாம். இந்த 3 வழியாக தான் நீங்கள் வந்து போக முடியும் ஊட்டி போகணும். அதே மாதிரி தான் கொடைக்கானலுக்கும். கொடைக்கானல் போகிறதுனா நீங்கள் வந்து கோடை ரோட்லேருந்து நீங்கள் வேறு ஏதாவது பஸ்ஸு இல்லை வந்து கேப் எடுக்கணும், அப்படி இல்லைன்னா ஷேர்டு இது நீங்கள் போகலாம். ஸோ இது மாதிரி நம்ம எந்த ஹில் ஸ்டேஷன் போகிறோம்னாலும் டைரெக்டாக ஹில் ஸ்டேஷனுக்கு நமக்கு வந்து ட்ரெயின் கிடையாது. பஸ்ஸில் போனால் நம்ம வந்து பஸ்ஸில் போனால் அஃப்கோர்ஸ் போகலாம், பட் ஆனால் வந்து ரொம்ப காஸ்ட்லி ஆகும். ட்ரெயினில் போனால் இட்ஸ் ஆல்வேஸ் சீப். அங்கேருந்து நம்ம எப்படி போகிறது, நிறைய பேர் வந்து பஸ்ஸில் போனால் டிக்கெட் கிடைக்காது, ஏன்னா நமக்கு இங்கேருந்து வந்து ரொம்ப கம்மி பஸ் தான் இருக்குது. சீசன் டைமில் போனோம்னா எல்லாருக்கும் பஸ்ஸில் டிக்கெட் கிடைக்காது. ஸோ மோஸ்ட் ஆஃப் அஸ் ப்ரிஃபர் டு கோ பை ட்ரெயின். ஸோ ட்ரெயினில் நம்ம போய் இறங்கிட்டோம்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து நம்ம வந்து ஊட்டிக்கோ இல்லை கொடைக்கானலுக்கோ போகிறதுக்கு நம்ம வந்து மோஸ்ட்டாக வந்து ப்ரிஃபர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கேப் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ இப்போ கேப்பில் பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஊட்டிக்கே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஊட்டியில் போய் நம்ம வந்து மேட்டுப்பாளையமில் இறங்கிட்டோம் அப்படின்னா, மேட்டுப்பாளையம்லேருந்து நம்ம வந்து ஊட்டிக்கு போகணும்னா அங்கே வந்து ஒரு ரேட் கார்டு மாதிரி வச்சுருக்காங்க. இந்த ரேட் கார்டு இதுதான், இதுக்கு கம்மி கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறது தான் ரேட்டு. யூஸ்வலாக ஹில் ஸ்டேஷனில் எப்போ பார்த்தீங்கன்னாலும் அங்கே வந்து ரேட் எல்லாமே ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ அவங்க சொல்கிற ரேட்டுக்கு தான் நம்ம போகணும். இப்போ வந்து நம்மளால் பார்கெயின்லாம் பண்ண முடியாது, இதுதானா இதுதான் இப்படி தான் போய் ஆகணும். ஸோ இந்த கேப் ஃபேரை வந்து நம்ம எப்படி ஹவு டு பிரிட்ஜ் த கேப், இது எப்படி நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது தேர் இஸ் சம்திங் கால்ட் ட்ராப் டாக்ஸி அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. ஸோ இந்த ஆப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே சார்ஜ் ஒன்லி ஒன் வே. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேப் ஹையர் பண்ணோன்னா அவங்க உங்களை விட்டுட்டு நான் எம்டியாக தான் வரணும், அதனால் எனக்கு அதுக்கும் சேர்த்து கொடுங்கன்னு கேட்பாங்க. ஸோ இப்போ அங்கேருந்து நம்ம போயிட்டு அவங்க எம்டியாக வரத்துக்கும் நம்ம வந்து அதுக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா சார்ஜ் பே பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மேட்டுப்பாளையம் டு ஊட்டி வந்து 100 கிலோமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ 100 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து அவங்க வந்து 2 and 4 சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இட் வில் எண்ட் அப் பேயிங் அரௌண்ட் 3,000, 3,500, சம்டைம்ஸ் 4,000 கூட பே பண்ணுற மாதிரி இருக்கும். டு அவாய்ட் தட் தெர் இஸ் அ சீப் மீன்ஸ். இது எப்படி பண்ணலாங்கிறது நான் உங்களுக்கு டைரெக்டாக இப்போ வந்து லைவாக உங்களுக்கு வந்து கம்பேர் பண்ணி ரெகுலர் கேபில் நீங்கள் எடுக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒன் வே டாக்ஸி ட்ராப் டாக்ஸியில் போகிறதுக்கும் உங்களுக்கு எவ்வளோ சீப், ஹவு மச் யூ கேன் சேவ் மணி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு லைவாக காட்டுறேன். நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த மாதிரி டெஸ்டினேஷன் போகும்போது ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட். எப்படி பண்ணுறாங்க என்னங்கிறத நான் காட்டுறேன். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு ஜஸ்ட் கமெண்ட்டில் வந்து ஹவ் யூஸ்ஃபுல் இட் வாஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, வீல் கோ தேர். ஸோ இதுதான் ட்ராப் டாக்ஸி அப்படிங்கிற வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டோம். ட்ராப் டாக்ஸி, இதில் டாரிஃப் இருக்குது, ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இது வந்து வெப் வெர்ஷன். நீங்கள் வந்து டைரெக்டாக ஆப்பை டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கும். ஸோ இட்ஸ் கால்ட் droptaxi.in. நீங்கள் வெப்பில் போனீங்கன்னா இதே மாதிரி நீங்கள் ஆப்லேயும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டில் இருக்குது. பேசிக்கலாக நீங்கள் வந்து கூகுளில் ஜிமெயில் இருந்ததுன்னா நீங்கள் வந்து உங்களோட இது கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் இஸ் வெரி சிம்பிள். இப்போ நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் இருக்கீங்க, கோயம்புத்தூர் டு ஊட்டி, கோயம்புத்தூருக்கு நீங்கள் போயிடுறீங்க. கோயம்புத்தூர் டு ஊட்டி என்ன சார்ஜ் ஆகுது, இதில் என்ன சார்ஜ் ஆகுது, ப்ளஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்து உங்களுக்கு என்ன சார்ஜ் ஆகுதுங்கிறத பார்த்துருவோம். கோயம்புத்தூர் டு ஊட்டி. ஸோ இதில் வந்து பேசிக் கார் சார்ஜஸ், செடான் இருக்குது, எம்யூ இருக்குது. ஆனால் வந்து அவங்க செடான் மட்டும்தான் இந்த இதுக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்க்கும்போது இட் இஸ் காஸ்டிங் யூ ஒன்லி, டிஸ்டன்ஸ் இஸ் 100 kilometers and the estimate is only 2,000, which is inclusive of base charges, driver beta, hill station charges. Toll கிடையாது. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா you will pay only 2,000 rupees to reach from Coimbatore to Ooty. ஸோ இங்கே ஃப்ரம் டு டெஸ்டினேஷன் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா this is what it is going to cost. இது கொடுத்துருவாங்க. ஸோ புக் நவ் போட்டிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரையும் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரும், கால் வரும். உங்களோட டேட் ஆஃப் ட்ராவல்லாம் நீங்கள் என்ன எதுங்கிறது நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து டிரைவர் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிடுவாங்க. டென்ஷன் ஃப்ரீயாக நீங்கள் போயிடலாம். ஸோ நீங்கள் இங்கே தெரிகிற நம்பரையும் நீங்கள் வச்சு கால் பண்ணலாம் டேரெக்டாக. 799922200 இதுதான் அவங்களோட நம்பர். இதில் நீங்கள் பண்ணிங்கன்னா பண்ணலாம்.
ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த காஸ்ட் ஃபார் ஒன் வே ஃப்ரம் கோயம்புத்தூர் டு ஊட்டி. இதே நீங்கள் வந்து ரெகுலராக கேப் ட்ராவலில் வந்து நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் கால் சவாரி அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட். திஸ் இஸ் அ நார்மல் கேப் ட்ராவல். நீங்கள் வந்து ஆன்லைனில் பார்த்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ கோயம்புத்தூர் டு ஊட்டி, ஸோ உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் போடுற ஆப்ஷன். They are charging 2,817 rupees. That is up to 85 kilometers தான். ஸோ உங்களுக்கு வந்து 100 கிலோமீட்டர்ஸ்க்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கிலோமீட்டர்ஸ்க்கே 2,000 rupees தான், which is inclusive of base charges, driver beta, hill station charges. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா up to 85 கிலோமீட்டர்ஸ்க்கே 2,817 போடுறாங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து அடிஷ்னல் கிலோமீட்டர்ஸ்க்கு தே சார்ஜ் 15 rupees per கிலோமீட்டர். உங்களுக்கு அடிஷ்னலாக திருப்பி இன்னொரு 15 கிலோமீட்டர்ஸ்க்கு இன்னொரு 15 into 15 போட்டிங்கன்னா இன்னொரு க்ளோஸ் டு அரௌண்ட் 225 rupees எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ 3,000 rupees ப்ளஸ் ஆகும். ஸோ நீங்கள் 1,000 rupees ஈஸியாக சேவ் பண்ணலாம் இதுலேயே. ஸோ பிட்வீன் திஸ் 2,000 rupees ஃபார் 100 கிலோமீட்டர்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 85 கிலோமீட்டர்ஸே 2,817 ப்ளஸ் உங்களுக்கு வந்து 15 rupees அடிஷ்னல் கிலோமீட்டருக்கு சார்ஜ் பண்ணுவோம், விச் வில் கம் டு திஸ். ஸோ இதுதான் பேசிக் சார்ஜஸ். இவங்களும் டொயோட்டா ஐடியாஸ் தான், இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டொயோட்டா ஐடியாஸ் செடான் தான் கொடுப்பாங்க. ஸோ பேசிக்லி யூ கேன் சேவ் 1,000 rupees லைக் திஸ். நீங்கள் எந்த டெஸ்டினேஷனுக்கு போகிறீங்கனாலும் நீங்கள் வந்து ஒன் வேக்கு நீங்கள் பே பண்ணி ஹியூஜ் மணி சேவ் பண்ணலாம். அதுவும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக 4 பேர் போகிறீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து 2,000 rupees டிவைடட் பை 4 people போட்டிங்கன்னா ரஃப்லி 500 rupeesக்கு யூ கேன் ஈஸிலி ரீச், விச் இஸ் வெரி 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 சேவபிள் அமௌண்ட். இதை மாதிரி நீங்கள் எந்த ஹில் ஸ்டேஷனுக்கு போகிறீங்கன்னாலும், ஃபார் சப்போஸ் நீங்கள் வந்து கொடைக்கானல் போகிறீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து மதுரை டு கொடைக்கானல் போடலாம், இல்லை திண்டுக்கல் டு கொடைக்கானல், இல்லை கொடைக்கானல் ரோட் டு கொடைக்கானல் போட்டிங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக வரும். யூ ஆர் கோயிங் டு சேவ் ஒன்லி ஒன் வே, நாட் ஃபார் டூ அண்ட் ஃப்ரோ. அதே மாதிரி ஊட்டி, அதே மாதிரி முன்னார், நீங்கள் எந்த ஹில் ஸ்டேஷன் போனீங்கன்னாலும் நீங்கள் எங்கே ட்ரெயின்லேருந்து இறங்குறீங்களோ அங்கேருந்து அந்த ஹில் ஸ்டேஷனுக்கு நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஹில் ஸ்டேஷனுக்கு நீங்கள் இறங்கின இடத்துலேருந்தே நீங்கள் போகலாம். யூ ஆர் கோயிங் டு பே ஒன்லி ஃபார் ஒன் வே, நாட் ஃபார் போத் த வேஸ். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி சீப் அண்ட் ஐ ஹவ் பர்சனலி யூஸ்ட் இட். அதே மாதிரி நீங்களும் வந்து இதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்படி உங்களுக்கு சீப்பாக இருக்குது, வாட் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.